நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஓர் அண்மைச் செய்தி. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை அண்மைச் செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையம் மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் ஷாம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்துல 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் இந்த 7 நாட்களிலுமே சென்னைக்கான எந்த விதமான கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. சென்னையை பொறுத்த வரைக்குமே மதிய நேரத்துல வெயிலுடைய தாக்கம் என்பது சற்று அதிகமாக இருக்கும் எனவும் மாலை மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல சென்னையில லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில 22ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அது உருவானதற்கு பிறகாக அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. அந்த 22ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள்ல 22ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 22ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதற்கு பிறகு அதனுடைய நகர்வுகளை பொறுத்து சென்னைக்கான கனமழை எச்சரிக்கை மாற்றப்படலாம். தற்பொழுது வரைக்கும் 1 வாரத்திற்கு தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த 1 வாரத்துல சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள்ல எந்த இடத்திலுமே கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்படவில்லை. 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதற்கு பிறகாக சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை மாற்றப்படலாம் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில 2 நாட்களுக்கு மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் சற்றே அதிகரித்து இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல சென்னையில மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.